இப்போ ஓட்டை உள்ளே பார்த்தீங்கன்னா வெள்ளம் எல்லாம் பயங்கர ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கதா இருக்குது. அதுകൊണ്ട് ஓட்டை உள்ளே ஒன்று விழாத கரெக்டாக பார்த்து குளிக்கணும் கேட்டீங்களா. வேறு லெவலில் இருக்குது கேட்டீங்களா. வேறு லெவலில் இருக்குது. அடிப்பொலி ஒருத்துன்னா வேறு லெவல் கேட்டீங்களா. அடிப்பொலியாக இருக்கு. அப்போ இன்னும் நம்ம அருவிக்கரைக்காக வந்துருக்கு கேட்டீங்களா. இன்னത്തെ விழாகு அருவிக்கரையில் உண்டாக்கும். கன்னியாகுமரியில் உள்ள ஒரு ஹிடன் பிளேஸ் ஆகும் கேட்டீங்களா. அருவிக்கரையா அடிப்பொலியாக இருக்கும். வேறு லெவலில் இருக்குது கேட்டீங்களா. இப்போ வீடியோ ஃபுல்லாக பாருங்க. பிடிச்சிருந்தா மறக்காத ஒரு லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் தட்டி விடுங்க. வேறு லெவலில் இருக்கும். ஃபோட்டோ எடுத்ததெல்லாம் அடிப்பொலி இடமாக்கும் கேட்டீங்களா. குளிச்சது கொஞ்சம் சேஃபாக பார்த்து குளிச்சோன்னா வேறு லெவலில் இடம் இருக்குது. அப்போ இன்னும் ஃபுல்லாக உங்களுக்கு அருவிக்கரை சுற்றி காட்டி தர போகிறதா இருக்கு கேட்டீங்களா. மக்களை எப்போ ஃபஸ்ட்டு நம்ம கரெக்டாகிட்டு இந்த இடத்துல தான் வரும் கேட்டீங்களா. இதில் ஒரு கோயில் இருக்குது, ஒரு ஹிந்து கோயில் சூப்பராக இருக்குது கேட்டீங்களா. இப்போ இந்த இடத்துல தான் வந்தோம். அங்கேருந்து தான் வந்தோம். அருவிக்கரைன்னு போட்டு கொஞ்சம் உள்ளே வர வேண்டியது இருக்கும். இந்த கோயிலில் வரணும் கேட்டீங்களா. இதில் வந்து இங்கே தான் வண்டி நிறுத்தினா அங்கே மேலே நிறுத்தலாம். அடுத்து பின்ன அது மேலே உள்ளதான் காட்டி தரேன். அங்கே வண்டியெல்லாம் கேட்டீங்களா. அந்த ரோட்டில் எல்லாம் மேலே போய் அடுத்து காட்டி தரேன். மேலே நிறுத்தலாம். அப்புறம் கீழே நிறுத்தலாம் கேட்டீங்களா. அப்போ அடிப்பொலியாக இருக்கதா இருக்கும். இப்போ கீழே நிறுத்தி வந்து இங்கே எல்லாம் போகணும். சின்ன அருவியெல்லாம் நிறைய இருக்கும். குளிச்ச இடம் எல்லாம் உண்டு. இப்போ அங்கெல்லாம் நிறைய அளவெல்லாம் குளிச்சோன்னு நிற்காதான் கேட்டீங்களா. இப்போ நம்ம இன்னும் கீழோட்டெல்லாம் போய் அதெல்லாம் உங்களுக்கு வீடியோ எடுத்து காட்டி தரதா இருக்கும் கேட்டீங்களா. அப்போ கீழோட்டில் காரியங்களெல்லாம் இன்னும் எடுத்து காட்டி தரதா இருக்கும். பாருங்க மக்களே, இப்போ நம்ம கரெக்டாகிட்டு அருவிக்கரைக்கு மேலே நிற்கும் கேட்டீங்களா. நம்ம ஃபஸ்ட்டு வண்டியை அங்கேயே வச்சோம். அந்த இடத்துல வச்சுட்டு அப்படியே கறங்கி அது வழியாட்டு நேரம் வந்தோம் கேட்டீங்களா. அந்த பாலம் வழி அப்படியே வந்து இங்கே வந்தோம். இங்கே மேலே வந்தோம். சைடில் ஒரு சின்ன அருவி ஓட மாதிரி ஒன்று பாஞ்சு போகுது கேட்டீங்களா. அடிப்பொலியாக இருக்குது. இப்போ ஃபுல்லாகிட்டு சின்ன அருவிகளாகும் கேட்டீங்களா. ஃபுல்லாகிட்டு நிறைய சின்ன அருவியெல்லாம் உண்டு. இப்போ வெயில் சமையான உண்டு. பின்ன கொஞ்சம் வெள்ளம் குறவு எனக்கு இருந்தாலும் அடிப்பொலியாக இருக்குது. வேறு லெவலில் இருக்குது கேட்டீங்களா. பின்னி நம்ம அங்கெல்லாம் அவ்வளோ குளிக்கலாம் கேட்டீங்களா. அங்கே குளிக்கலான்னா அங்கே மேலே இங்கெல்லாம் அவ்வளோ குளிச்சுட்டு நிற்க. அங்கெல்லாம் குளிச்சிக்கலாம் அடிப்பொலி இடம் உண்டு. கொஞ்சம் வெள்ளம் டேங்க் மற்றது ஸ்விம்மிங் பூல் மாதிரி கொஞ்சம் கெட்டி இடம் கேட்டீங்களா. அடிப்பொலியாக இருக்குது. இங்கோட்டு கிலோட்டெல்லாம் நிறைய சின்ன அருவியெல்லாம் உண்டு. இப்போ பின்ன வெயில் சமையானோட்டு கொஞ்சம் குறவாகும். இப்போ அங்கே நம்ம பையன் மரத்தில் நிற்கணும். இறங்கி போயாச்சு. இங்கே குளிச்சுட்டு நிற்கணும் கேட்டாலும் குளிச்சல இங்கே தான் ஷோ காட்டிட்டு நிற்கணும். சின்ன அருவியில் இங்கே நிறைய இருக்குது கேட்டல. குளிச்சக்கெல்லாம் அடிப்பொலியாக இருக்கதா இருக்கும். மக்களே ஃபுல்லும் சின்ன பாறைகளாக கேட்டல. சின்ன பாறையும் சின்ன வெள்ளம் சின்ன அருவியெல்லாம் நிறைய இருக்குது. அப்போ அதனால தான் அருவிக்கரைன்னு பேர் வந்து எனக்கு அடிப்பொலியாக இருக்கும் கேட்டல. வெள்ளம் இங்கேருந்து தான் வரும். அப்படியே பாஞ்சு இங்கேருந்து அப்படியே போகுது. இது ஃபுல் அங்கே வேறு லெவலில் இருக்கும். இதே மாதிரி நிறைய இடங்கள் எல்லாம் உண்டு கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில். இப்போ நம்ம ஒவ்வொரு இடம் மட்டும் நிறைய இடங்களை ஃபுல் இடங்களையும் எல்லா இடத்தையும் மொத்த இடத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணி தான் இருக்கும். மறக்காத ஒரு லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் எல்லாம் தட்டி விடுங்க கேட்டலாம். கன்னியாகுமரி மட்டும் இல்லை, மற்ற இடங்கள் நிறைய இடங்களெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி தான் இருக்கும். இன்னும் நிறைய காமெடி வீடியோக்கள் எல்லாம் வரதா இருக்கும் கேட்டலாம். அப்போ அது கொண்டு ஒன்று மறக்காத லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் எல்லாம் தட்டி விடுங்க. பின்ன இன்னும் பாருங்க எங்கிட்ட கிலோட்டில் வீடியோ எல்லாம் ஒன்று காட்டி தரதா இருக்கும் கேட்டலாம். இப்போ பார்த்தியான அடிப்பொலியாக இருக்குது கேட்டலாம். வெள்ளம் இல்லை சைடில் எல்லாம் பாஞ்செல்லாம் போகுது. அடிப்பொலியாக வேறு லெவலில் இருக்குது கேட்டலாம். அந்த சைட்லேருந்து காட்டி தரேன் கேட்டலாம். வெள்ளம் எல்லாம் சூப்பராக பாஞ்சு போகுது. சின்ன நடுவில் ஒரு சின்ன அருவி மாதிரி சின்னதில்லை நல்ல ஃபாஸ்ட்டாக அங்கே போகுது கேட்டலாம். வெள்ளம் எல்லாம் பயங்கர சவுண்டாக போயின்னு இருக்குது. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வண்டி அங்கேயே வச்சது கேட்டலாம். அங்கே வச்சுட்டு அதுலேயே ஸ்டாப் பண்ணது. அப்போ அது வழியாக வச்சுட்டு அங்கே ஓடி கறங்கி வந்தாங்க கேட்டலாம். அப்படியே கறங்கி சின்ன அருவி குண்டெல்லாம் கடந்து எல்லாம் தாண்டி நடந்து வந்ததாக இருக்குது. இப்போ அங்கெல்லாம் ஆளுவெல்லாம் குளிச்சுட்டு நிற்கிற மேலே எல்லாம் இடம் எல்லாம் உண்டு. அடிப்பொலியாக இருக்கும். வெள்ளம் குறவு தான். வெள்ளம் குறவுன்னா இங்கே உள்ளதுக்கு குறவு. ஆனால் வெள்ளம் நல்ல எழுப்புண்டு கேட்டலாம். இடையில மாட்டினா ரெடியாக கிட்டியதாக இருக்கும். இப்போ நம்ம பையன் மாதிரிலாம் ரெடி ஆச்சு குளிச்சோக்கு. இனி குளிச்ச போகிறதா இருக்கும். அப்போ நம்மளை இனி குளிச்ச போகிறதா இருக்கும் கேட்டலாம். இப்போ அடிப்பொலியாக ஒரு குளியல் இட்டு வந்து அடுத்த கரையும் பாக்கியதாங்க. அப்போ இந்த இடத்தே பேர் வந்துட்டு அருவிக்கரையாக்கும் கேட்டலாம். கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்க அருவிக்கரையாக்கும் இந்த இடத்தே பேர். சின்ன அருவி பாறைகள் ஃபுல்லும் பாறைக்கு மேலே சின்ன அருவியாக வேறு லெவலில் இருக்கும். ஃபோட்டோ ஷூட்டுக்கெல்லாம் அடிப்பொலி இடமாக்கும் கேட்டலாம். இப்போ மறக்காதவனு விசிட் பண்ணி பாருங்கள். இந்த இடையில எல்லாம் இங்கே பேனன் எல்லாம் சொல்லியிருந்தேன். அதை பற்றி எனக்கு கரெக்டாக தெரியல. ஏன்னா இப்போ கேட்ட வரைக்கும் அப்படி எதுவும் கிடையாதுன்னு என்ன சொல்லிச்சுன்னு ஒன்று கரெக்டாக பார்த்துடுங்க. எனக்கு தெரிஞ்சு பேன் கிடையாது. ஆனால் வெள்ளம் அதிகமாக இருக்க டைமில் குளிக்க தடைன்னு நினைக்கிறேன். இங்கே மேலே குளிக்கலான்னு நினைக்கிறேன். இங்கே கீழே குளிக்க தடைன்னு எனக்கு நினைக்கிறேன். இப்போ வேறு லெவலில் இருக்கீங்களா இடம் இல்லை அடிப்பொலி. இப்போ இதே போல் நிறைய ஹிடன் பிளேஸ் எல்லாம் பார்க்கணுன்னா நம்ம சேனலில் ஒன்று மறக்காத லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் ஒன்று தட்டி விடுங்க கேட்டலாம். இப்போ இங்கே பாறையில் நிறைய ஓட்டை இல்லை உண்டு கேட்டலாம். சின்ன ஓட்டை இல்லை. ஒரு ஆளெல்லாம் முங்கி போகும். இப்படி ஓட்டையாட்டம் கிடக்கும். உள்ள வெள்ளம் எல்லாம் உண்டு. அப்போ பாறையில் நடக்கும் இல்லை ஒன்று பார்த்து நடக்கணும் கேட்டலாம். டிசைனாட்டாக்கு ஓட்டையில் வச்சிருக்கு கேட்டலாம். இப்போ மாடலாக நிறைய ஓட்டைகள் எல்லாம் உண்டு. இப்போ இங்கே வெள்ளத்தில் நடக்கிறது எல்லாம் ஒன்று மறக்காத பார்த்து நடக்கணும் கேட்டலாம். அடித்து ஈத்தோண்டு போகிறதா இருக்குது. அங்கே பாருங்க கேட்டலாம் நிறைய ஓட்டைகள் எல்லாம் உண்டு.
இப்போ ஓட்டை உள்ளே பார்த்தீங்கன்னா வெள்ளம் எல்லாம் பயங்கர ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கதா இருக்குது. அதுകൊണ്ട് ஓட்டை உள்ளே ஒன்று விழாத கரெக்டாக பார்த்து குளிக்கணும் கேட்டில. பையன் வரல இங்கே குளிச்சுட்டு இருக்காங்க. அங்கே மேலே எல்லாம் நிறைய ஆளெல்லாம் உண்டு. இப்போ எல்லா இடத்துலையும் சுற்றி குளிச்சுட்டு இருக்கதாங்க கேட்டில. இப்போ வேறு லெவலில் இருக்கு. அப்போ கன்னியாகுமரி வரவிய அருவிக்கரை ஒன்று பாருங்கள். ஃபோட்டோ ஷூட்டுக்கு குளிக்கலாம் நல்ல இடம் தான். பட்டு சேஃபாக குளிங்க கேட்டிலா. நல்ல டேஞ்சரான இடம் போல் தெரியுது. அதனால் கொஞ்சம் பார்த்து சேஃபாக குளிங்க. வேறு லெவலில் இருக்கானா அடிவில் வெள்ளம் எல்லாம் இடிச்சிடிச்சு தான். வெள்ளம் வந்து பாஞ்சு தான் இதெல்லாம் அந்த சின்ன சின்ன குழிகள் எல்லாம் உருவாகிருக்கு. இல்லை வேறு லெவலில் இருக்கீங்களாண்ணா. நீங்கள் பார்த்தீங்களா எல்லாம் ஓட்டையாக கிடக்குது. ஆனால் அதே மாதிரி வேஸ்ட் எல்லாம் நிறைய கிடக்கு. இதே மாதிரி குடிச்சிட்டு குப்பிகளை எல்லாம் நீங்கள் போடாதீங்க கேட்டலாம். இந்த ஓட்டைகள் எல்லாம் மாட்டி கிடக்குது. அப்போ இதே மாதிரி சுற்றுலா தலங்களில் ஒன்றும் வேஸ்ட்டுகள் ஒன்றும் போடாதீங்க. பாறையெல்லாம் உடச்சி ஓட்டையிட்டாங்க உள்ள வெள்ளம் போகிறது கேட்டலாம். வேறு லெவலில் அடிப்பொலியாக இருக்குது. அடிப்பொலியாக இருக்குது. செம்மையாக இருக்குது கேட்டலாம். அப்போ இவனாக்கு நமக்கு ஜிம் கோச்சு அது என்னண்ணே சாடு பாறையிலடி டேய் சாடுல கழுத்தத்தில் சாடல மக்களை யாரும் கழுத்தத்தில் சாடாதீங்க. இப்போ ஆழம் ஒன்றும் பெருசாக இல்லை. ஆனால் பாறை ஃபுல்லும் பாறை. அதனால தான் டேஞ்சரு. ஆழம் கிடையாது. ஆழம் இல்லைன்னாலும் ஃபுல் பாறை இறக்கினால தான் பயங்கர டேஞ்சர் கேட்டியல. வெள்ளம் இழுக்கவும் செய்யும். பாறையில் தலையெல்லாம் இடிபட்டுன்னா கஷ்டமாக்கும். அது கொண்டு ஒன்று பார்த்து போங்க. மக்களே அப்போ நம்ம இந்த அருவியை தாண்டி இதில் ஒரு ஓட போல விட கேட்டலாம். நல்ல வெள்ளம் ஃபாஸ்ட்டாக போயின்ட்டுருக்கு. அப்போ இதை தாண்டி அந்த சைடு சாடணும் கேட்டலாம். உங்களுக்கு கேமராவில் லெங்த் இல்லாத போல் காணும். நல்ல ஆழம் உண்டு கேட்டலாம். இப்போ நம்ம சாடி அந்த சைடு போகணும். இப்போ ஒரு சாட்டம் சாடி அந்த சைடு போவோம். எப்போ சாடி வச்சு கேட்டலாம். சாடி பிறகு வந்தாச்சு. சின்ன சின்ன அருவிகள் இல்லை வேறு லெவலில் இருக்குது. இடத்த பாருங்கள் வேறு லெவலில் இருக்குது கேட்டலாம். அடிப்பொலியாக இருக்குது. ஃபோட்டோ எடுக்க வேறு லெவலு. குளிச்சவங்க வேறு லெவலு. ஆனால் கொஞ்சம் டேஞ்சர் கேட்டலாம். அதனால் பார்த்து குளிங்க. அடிப்பொலியாக இருக்குது. அப்போ நம்ம இன்னும் குளிச்ச போகிறதா இருக்கு கேட்டலாம். இப்போ இதில் எல்லாம் சின்ன சின்ன ஓட்டைகள் எல்லாம் இருக்குது கேட்டலாம். அடிப்பொலி அந்த வெள்ளம் பாஞ்சாக்கும் பயங்கர ஓட்டைகள் எல்லாம் விழுந்து கிடைக்கிது. வேறு லெவலில் இருக்குது கேட்டலாம். மக்களேப்பா நம்ம குளிச்சோன்னு இந்த சைடு மாதிரி சின்ன அருவி போல் இருக்குது கேட்டலாம். குளிச்சவங்க இடம் இல்லை இருக்குது. அடிப்பொலியாக இருக்குது கேட்டலாம். வேறு லெவலில் இருக்குது கேட்டலாம். வேறு லெவலில் இருக்குது. அடிப்பொலி ஒருத்துன்னா வேறு லெவல் கேட்டலாம். அடிப்பொலியாக இருக்கேன். அப்போ இதே போலத்த இடங்களெல்லாம் நிறைய பார்க்கணுன்னா நம்ம சேனலில் ஒன்று மறக்காத லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் எல்லாம் தட்டி விடுங்க கேட்டலாம். வேறு லெவலில் இருக்குது. இப்போ நம்மளை இனி குளிச்ச போகிறதா இருக்குங்க. குறை நேரத்துக்கு குளிச்சோன்னு நினச்சிது. பின்ன இந்த இடத்த காணும்போது ஃபோட்டோ எடுத்துட்டுருக்கேன். இப்போ இனி குளிச்ச போகிறதா இருக்குங்க கேட்டலாம். இப்போ அவனு அங்கே குளிச்சுட்டு நிற்கானோ. நம்ம அங்கே போய் தான் குளிக்குது. இந்த வெள்ளம் பாஞ்சு போன இடம் இல்லை வேறு லெவலில் இருக்குது கேட்டலாம். அந்த பாஞ்சு போன அடையாளம் இல்லை அப்படி பார்க்கிறதுக்கு வேறு லெவலில் இருக்குது. சரி அதுக்கு இனி நம்ம ஒரு குளியல் இட்டோண்டு அடுத்துள்ள காரியங்களெல்லாம் பார்ப்பாங்க கேட்டியலாம். மக்களே இனி நம்ம குளிச்ச போகிறதா இருக்குங்க கேட்டியலாம். இப்போ குளிச்ச கஷ்டம் உண்டு. இப்போ நம்ம இனி இங்கே தான் குளிச்ச போகிறது கேட்டியலாம். இங்கே போய் தான் குளிச்சணும். இப்போ குறை ஆழம் உண்டு உனக்கு கேட்டியலாம். இடுப்பளவு ஆழம் உண்டு. இப்போ பார்த்து இறங்கணும் கேட்டியலாம். அங்கங்கே குண்டாட கேட்டியலாம். இடையில குண்டா கிடக்குது. பின்ன இடையில நல்ல ஹைட்டாக இருக்குது. டேய் எத்தனை நில்லு சைடில் நல்ல குண்டு. மக்களே அப்போ நம்ம இறங்கி இந்த அளவு உண்டு கேட்டியா. சைடில் நல்ல பெரிய குண்டு கிடக்கு. பட் இருந்தானே அடிப்படையாக இருக்குது. போல ஃப்ரெண்டில் எப்போ வெள்ளம் பயங்கர இழுப்பு கேட்டியலாம். பயங்கர இழுப்பாக இருக்குது. ஒரு வழியாக கரையாச்சு கேட்டியலாம். பண்ணி மேலோட்டு போய் அடுத்துள்ள காரியங்கள். இப்போ ஒரு வழியாக கிட்ட வந்தா கேட்டியலாம். ஏகத்துக்கு கிட்ட வந்தா ஏய் கரெக்டாக வெள்ளம் பயங்கர இழுப்பாக இருக்கீங்களா. அதோட இருந்து பறக்கி தான் போகணும். ஒரு மினிட் ஆஃப் ஆகுதுங்க கேட்டீங்களா. பயங்கர இழுப்பாக இருக்கு. மக்களே உள்ள என்ன பறக்க வச்சிருக்காங்க கேட்டீங்களா. இன்னும் மற்ற இதே இல்லை சமயம் கேட்டாரு. மக்களே அப்போ நம்ம கரெக்டாக அருவிக்கரையில் குளிச்சா வந்துட்டு கேட்கலாம். அப்போ இதே போல 4 தற்கொலைகள் இருப்பன.
அவைகளே பார்க்காத மக்களே. அப்போ ஒரு இடத்துல குளிச்சு முடிஞ்சு கேட்டியலாம். இங்க பயங்கர இழுப்பா இருக்கு. நம்ம இனி வேற இடத்துல போறதா இருக்கு கேட்டியலாம். அப்போ இனி வேற இடத்துல குளிக்க போறது. டேய் போன அப்படி மக்களே. அப்படி ஒரு விளையாட்டு மேலே யாரையாச்சும் கேட்டியலாம். இப்போ இனி நம்ம அடுத்த இடத்துல குளிச்சா போகிறதா இருக்கு. பெரிய பெரிய குண்டெல்லாம் கிட்ட கேட்டியலாம். குண்டில் விழுந்து ரெடியாகி கிட்டியதாக இருக்கு. இப்போ குண்டில் விழாத நம்ம கரெக்டாக குளிச்சதான் கேட்டியலாம். என்னல அதில் என்னல விழுந்து சாவி 2 சாவி விழுந்தா? ஒன்று எனக்கு அதில் பாரு கிடக்கான பாரு மக்களே. வண்டியை சாவிக்கெல்லாம் விழுந்து கேட்டியலாம். இவனுக்கு தேடிட்டு இருக்கான். எப்படி கிட்டாதுன்னு தான் தோணுது. பயங்கர ஆழம் கேட்டியலாம். எங்கே போச்சுன்னு எப்படி இல்லை. இங்கே தான் விழுந்து, இந்த இடத்துல தான் விழுந்து அங்கே போச்சு. அங்கே போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இப்படி அங்கே போய் ஒன்று தடுப்பு கிடையாது. இல்லை அப்படியே அப்போ குறை பேர் தேடி வந்துருக்கேன் கேட்டியலாம். கண்டிப்பாக கிட்டமானு தெரியாது மக்களே. அப்போ சாவி கிட்டுச்சு. தேடி வந்துருக்கேன். உள்ள போய் புத்து குளிக்கிற மாதிரி சாவி எடுத்து வந்துருக்கேன் கேட்டியலாம். அடிபொலி. அப்போ ஆழத்தை எடுக்கணும், வெள்ளம் எடுக்கணும். இவன் விளையுங்க. அப்போ வெற்றி அடைஞ்சிட்டோம் மக்களே. அப்போ நீ இதை தாண்டி போகணும் கேட்டியலாம். ஒருத்தனை தாண்டி போகணும். இப்போ ஆத்தியம் இதே போல் போனப்போ வந்து சரக்கு விழுந்து சாவி உள்ளே போச்சு கேட்டியலாம். இப்போ நம்ம இந்த குண்டு தாண்டி எடுத்தது சின்ன குண்டு போல் இருக்கு. அறத்துலேயே ஆழமாகும் கேட்டியலாம். 2 ஆழம் உண்டு. அதுலேயே முங்கி போய் எடுத்தோம் தான். டேய் எங்கே போறியா? இல்லைங்களா வரேன். மக்களே அப்போ நம்மளை வந்தாச்சு கேட்டியலாம். இனி இப்போ அவையெல்லாம் போகணும். நம்மளை பேக்கில் போவோம். இப்போ அடிப்பொலியை குளிச்சக்கு நிறைய இடங்கள் இருக்குது கேட்டியலாம். சின்ன அருவியாட்டு நிறைய இடங்கள் எல்லாம் இருக்குது. அப்போ நம்ம ஒருத்தர் ரெடியாக நான் கேட்டியலாம். நீந்தி முத்தெடுத்தவனாக்கு ரெடியானது இவடத்துல எனக்கு ரெடி ஆகிட்டு. சார் உங்கள் அனுபவம் எப்படி இருக்குது அதை கொஞ்சம் சொல்லுங்களேன். அப்போ பாறையில் நல்லா திறக்கும் கேட்டியலாம். அப்போ வாரவியில் ஒன்று பார்த்து வாருங்க. இதே போல் சாடுறேன் ரெடியாக கிட்டியதாக இருங்க கேட்டியலாம். அப்போ இது வழி நடந்து வரது பயங்கர கஷ்டமாக இருக்குது கேட்டியலாம். இப்போ நடந்து வரவில்லை ஒன்று பார்த்து வருங்க. பயங்கர கஷ்டமாக இருக்கும். சின்ன பாறைகள் எல்லாம் நிறைய இருக்கனால யாரும் வர்றது நல்ல கஷ்டம் உண்டு. இப்போ ஒன்று பார்த்து பறக்கி பாருங்க கேட்டியலாம். இல்லைங்கி மற்றவனை போல் சரக்கி விழ வேண்டியதான் மக்களை. இப்போ இதே போல் நிறைய பாறை சின்னதாக இருக்கும். அதுக்கு மேலடியெல்லாம் யாரும் நம்ம நடந்து போகிறதா இருக்கும். நடுவில் சின்ன குண்டில் சின்ன அருவியெல்லாம் உண்டு. அதெல்லாம் உண்டு. நல்ல அடிப்பொலியாக இருக்கும் கேட்டியலாம். பார்த்து பிறகு போனால் மதி சின்ன கிரிப்பெல்லாம் உண்டு. மலையாளி படித்தவங்க அடிப்பொலி இடம் கேட்டியலாம். சரக்கு விழுவங்க ரெடியாக கிட்டியதாக இருக்கும். நல்லதெல்லாம் நல்ல பொலி இடம் வேறு லெவலில் இருக்கு. நம்ம பையன் மாதிரி அங்கே போயாச்சு குளிச்சுட்டு இருக்கியான்னு கேட்டியலாம். இப்போ வேறு லெவலில் இருக்கதாக இருக்கும். மறக்காத ஒன்று லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் வந்துட்டு ஒன்றா இருக்குது மக்களே. இப்போ நம்ம இந்த இடத்துல குளிச்சு வந்துருக்கீங்களா. இந்த இடத்துல கொஞ்சம் ஆழம் கூடுதல் உண்டு. ஆனால் பாறையில் நல்ல சரக்கு ஒன்று எழுச்சுன்னு கேட்டியலாம். இப்போ இந்த இடத்துலையும் குளிச்சதில் ஒன்று பார்த்து குளிக்கணும். இந்த இடத்துல ஒரு சின்ன அருவி போல் நிறைய அருவிகள் உண்டு. ஆனால் இந்த வெயில் சமயம் கொஞ்சம் அருவிகள் குறைவாக இருக்குது. இப்போ இந்த இடத்துல மட்டும் ஒரு சின்ன அருவி போல் காணுது. இந்த இடத்துல மட்டும் இல்லை 2-3 இடத்துல காணுது. அப்போ நம்ம அதில் ஒரு இடத்துல குளிக்க வந்துருக்கீங்களா. வேறு லெவலில் இருக்குது. அடிப்பொலியாக இருக்குது. செம்மையாக இருக்குது கேட்டியலாம். வேறு லெவலு. இப்போ நல்ல இழுப்புண்டு வெள்ளம் வேறு லெவலில் இருக்கீங்களா. இப்போ வெள்ளம் 15 அடி போகிறதா இருக்கு கேட்டலாம். வேறு லெவலில் இருக்குது இடம் எல்லாம் அடிப்பொலி. அதுவும் நைட்டு இல்லை ஒரு வயிட்டு சமயமாக நம்ம வந்தது கேட்டலாம். அப்போ வயிட்டு வர்றது வேறு லெவலில் இருக்குது. காலையில் எப்படி இருக்குன்னு தெரியல. பட் வயிட்டெல்லாம் வர்றது வேறு லெவலில் இருக்குது. அடிப்பொலியாக இருக்குது கேட்டலாம். வேறு லெவலில் இருக்குது. ஒன்றும் கண்டிப்பாக ஒன்று ட்ரை பண்ணி வருங்க. இதே போல் இடம் எல்லாம் வேறு லெவலில் இருக்குது. அடிப்பொலி. இப்போ வேறு லெவலில் இருக்கீங்களா. கன்னியாகுமரி வந்தால் ஒன்று கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய எக்ஸான்ஸ் பிளேஸ் எல்லாம் உண்டு. அப்போ எல்லா இடம் நம்ம இனி ஒன்று எக்ஸ்ப்ளோர் பண்ணி தான் இருக்கீங்களா. அப்போ மறக்காத ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்போ நம்ம இனி இதில் குளிச்ச போகிறதா இருக்கீங்களா. நடந்து போக பറ്റാது. ஆழம் ஒரு நெஞ்சளவு தான் உண்டு கேட்டலாம். இடுப்புக்கு மேலே தான் உண்டு.
ஆனால் പിന്നെ நம்ம இருந்தால் போகணும் ஏன்னா என்ன பயங்கர சரக்கக்க மாட்டேன் அப்போ என்னன்னா அங்கிட்டு போனால் ஃபோனு ரெடி ஆகணும் தோணுது கேட்டலாம் அப்போ நம்ம மக்களே அப்போ ஒரு விளையாட்டு நம்ம வந்தா கேட்கலாம் இந்த இடத்துல இந்த இடம் கொஞ்சம் ஆழவும் சறுக்கு മക്കളെ ഇപ്പൊ ഇതുവരെ നമുക്ക് വരാൻ പറ്റിച്ച് കേട്ടിയാ മക്കളെ ഇപ്പൊ ഇതുവരെ വരാൻ പറ്റി കേട്ടില്ല ഇതുക്കപ്പുറം പോണ ഇതോടെ ഭയങ്കര ആള് ഇപ്പോഴേ ഇന്താളെ ആളാച്ച് ഇതേ ഭയങ്കര ചർക്കലാക്കി കിട്ടില്ല അപ്പൊ ഇത് അങ്ങോട്ട് പോകുമ്പോൾ ആളവും കൂടുതൽ ചർക്കം നല്ല ചർക്കുത് അപ്പൊ അതുകൊണ്ട് നമ്മ ഇനി ഫോൺ വെച്ചോണ്ട് നീന്തി വിളാടിയതായിരിക്കും അപ്പൊ പതുക്കെ പതുക്കെ ഫോൺ വെച്ചോണ്ട് ഇറക്കിക്കലാ മക്കളെ இப்போ அங்கே நிறைய ஆளெல்லாம் வந்து கிட்டியலாம் ஃபஸ்ட்டு இந்த இடத்துல பையன்மாரெலாம் வந்து வேறு லெவலில் என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கேன் இப்போ அடிப்பொலியாக இருக்குது பையன்மாரெலாம் நிறைய வரணும் இப்போ ஃபேமிலி ஆகிட்டு வரணும் கிட்டியலாம் ஃபேமிலி ஆகிட்டு வரணும் கேர்ள்ஸ் எல்லாம் வரணும் குழப்பம் இல்லை சேஃபான இடங்கள் தான் கிட்டியலாம் ஃபேமிலி ஆகிட்டெல்லாம் வரலாம் இப்போ அடிப்பொலியாடா ஃபோட்டோ ஷூட்டுக்கு வெட்டிங் ஷூட்டு குளிக்கிறதுக்கு மட்டும் கொஞ்சம் பார்த்து சேஃபாக குளிக்கணும் பாறையெல்லாம் நல்லா வழுக்குது பின்ன நல்ல இதெல்லாம் உண்டு கிட்டியலாம் பின்ன நான் குளிச்சுட்டு இருந்தப்போ ஒரு காரியம் பார்த்தேன் கிட்டியலாம் வேறு லெவலில் இருக்குது இப்போ ஏதோ ஒரு சிறுவம் ஹிந்து அந்த இதில் உள்ளதுன்னு நினைக்கிறேன் இப்போ நல்லா இருக்குது பாறையில் சூப்பராக செதுக்கியெல்லாம் செதுக்கி வேறு லெவலில் இருக்குது இப்போ இதே மாதிரி பாறைகள் எல்லாம் செதுக்கி வச்சா பாறைகள் ஒன்று வெட்ட மாட்டேன்னு தோணுது இதே போல் எல்லா பாறைகளையும் செதுக்கி வச்சா கொள்ளலாம் இப்போ இந்த மாதிரி குளிச்ச போகிறதா இங்கிட்ட அங்கோட்டு உள்ளாட்டு கொண்டு போய் ட்ரை பண்ணி பார்த்தேன் ஏன்னா பயங்கர சரக்கில் ஆழம் உண்டு அதோட ஃபோன் கையில் வச்சுன்னு ஒன்றுமே செய்ய முடியாது நம்ம ஃபோன் வெள்ளத்தில் பட்டால் ரெடி ஆகிக்கிட்டும் ரெண்டு ஃபோன் எஞ்சி வச்சோன்னு நம்ம குளிச்ச போகிறதா இங்கிட்டலாம் മക്കളെ അപ്പം പൊളിയായിട്ട് കുളിച്ചാച്ച് കേട്ടിയാളാ ഇന്ന് എത്ര മണിക്കൂറാച്ചു മക്കളെ വന്ന് 2 മണിക്കൂറാ കുളിച്ചോണ്ട് നിൽക്കാം അടിപൊളിയായിരിക്കും കേട്ടിയാളാ കന്യാകുമാരിക്ക് വാങ്ങിയ കേട്ടിയാളാ അടിപൊളിയായിരിക്കും അപ്പോൾ ഇനി നമ്മൾ അടുത്ത നാൾ ബാക്കിയതായിരിക്കും കേട്ടിയാളാ അപ്പോൾ മറക്കാതെ ഒരു ലൈക്ക് ചേർന്ന് എത്തിരെല്ലാം തട്ടിവിട്ടോണ്ട് പോകാം കടൽ പേരറിയാ മക്കളെ இப்போ நம்ம குளிச்ச தொடங்கி மணிக்கூறாச்சு கேட்டியலாம் நேரம் இருட்டுச்சு சூரியன் எல்லாம் மறைஞ்சாச்சு இப்போ மணி ஒரு 6:30 கழிஞ்சாச்சு கேட்டியலாம் அடிப்பொலியாக இருக்குது நண்பர்கள் மீன்கள் எல்லாம் பிடிச்சு கொண்டு இருக்கேன் சூண்டை போட்டு பிடிச்சிட்டு இருந்தார் திடீர்னு ஏதோ உள்ள கை போட்டதை எடுக்கியார் மீனை நான் நினைக்கேன் இப்போ அடிப்பொலியாக இருக்கிட்டல நிறைய பேர் மீனெல்லாம் பிடிச்சிட்டு நிற்கிறாங்க அங்கே தெரியுதானு நினைக்கேன் இப்போ அங்கங்கே நிறைய பேர் மீனெல்லாம் பிடிச்சிட்டு நிற்காங்க வேறு லெவலில் இருக்குது சூரியன் எல்லாம் மறைஞ்சாச்சு இப்போ மணி ஒரு 6:30 கழிஞ்சிருக்கு கேட்டியலாம் வேறு லெவலில் இருக்கு பார்க்க இந்த ஃபீலே வேறு லெவலில் இருக்கிடல அடிப்பொலி தரமாக இருக்குது கேட்டியல இப்போ மறக்காத இதே போலത്തെ இடங்களெல்லாம் நிறைய பார்க்க வேண்டி நம்ம சேனலில் ஒன்று லைக்கு ஷேரு சப்ஸ்கிரைப் எல்லாம் ஒன்று தட்டி பறக்கி விடுங்க கேட்டியல இப்போ நம்ம பையன்மாரெல்லாம் குளிச்சுட்டு இப்போ தான் ரெடி ஆகிட்டு நிற்கிறேன் வீட்டுக்கு போக கேட்டியல அடிப்பொலியாக இருக்குது வேறு லெவலில் இருக்குது இப்போ இனி அடுத்த சனி வைட்டு 4 மணிக்கு கரெக்டாகிட்டு நம்ம சேனலில் இதே போல் வேறு ஒரு புதிய இடத்தோட வரதாக இருக்குது இப்போ மறக்காதவொன்று லைக்கு ஷேரு சப்ஸ்கிரைபு 3 தட்டி விடுங்க கேட்டியலாம் அடிப்பொலியாக இருக்குது ஃபோட்டோ ஷூட்டுக்கு ஆள் வந்திருக்குன்னு நினைக்கிறேன் கொஞ்சம் வரலாம் நிற்கிறேன் மக்களே அப்போ நம்ம அடிப்பொலியாட்டு அருவிக்கரையை ஃபுல்லாகிட்டு உங்களுக்கு காட்டி தந்தாச்சு கேட்டியலாம் வேறு லெவலில் இருக்குது இப்போ மணி 6 ஆயாச்சு 6:30 கழிஞ்சு கேட்டியலாம் இப்போ இனி நம்ம வீட்டுக்கு போகிறதா இருக்கும் அப்போ நீ அடுத்த சனி வேறு ஒரு புதிய விளாகாகிட்டு உங்களை வந்து பாக்கியதாக இருக்கும் அப்போ அது வரைக்கும் மறக்காத ஒரு லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி தட்டி விடுங்க கேட்டியலாம் அப்போ இது கூட நிறைய அடிப்பொலி வீடியோலாம் வரதா இருக்கும் மறக்காத தட்டி விடுங்க